வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்க எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. நான் இப்ப என்னத்த சொல்லணுங்க, அத பாத்துருவோம். குட்டி குட்டி கதைகள். இது என்ன புள்ளியாரப்பா? குட்டி குட்டி கதைகள். அதாவது நீளமா ஒரே கதைய சொன்னாலும் போர் அடிக்குது போல இருக்கு எல்லாருக்கும். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரோ தெரியல. அப்படியே ஆடிக்கிட்டே குட்டி குட்டி கதைகளாக சொல்லு. சின்ன சின்ன ஆசை மாதிரி சின்ன சின்ன கதைகள் சொல்லிடுவோம். ஒரு அப்பா இருந்தார். அவருக்கு ஒரு மகன். தத்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஊர் சுற்றுறதே அவனோட வேலை. அப்பாவுக்கு பணம் இருக்கு. அம்மா வேற நிறைய அப்பப்ப ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி வேணா செலவழிச்சுக்கோடா போடா, இத்தனையும் உனக்கு தானேடா, இந்த இத்தனையும் உனக்கு தானே உனக்கு தானேன்னு சொல்லி அந்த பையனை ஒரு மாதிரி ஊதாரி ஆக்கிட்டாங்க அந்த அம்மா. அவருக்கு என்ன வருத்தம்னா, நான் சாதாரண விவசாயி குடும்பத்துல பிறந்து நான் உழுது 2 மாடு வச்சுக்கிட்டு எங்க அப்பாவோட நான் கஷ்டப்பட்டு அப்புறமா பக்கத்து நிலத்தை வாங்கி உழுது பெரிய ஆளாகி இன்னைக்கு இந்த பையனை இவ்வளவு வசதியா வச்சிருக்கேன்னா அவனுக்கு ஏன் உழைப்பின் அருமை தெரியல? மங்களம், நீ அவனை போட்டு காசை கொடுத்து கெடுக்காதம்மான்னா. ஏங்க, இருக்கிறது ஒரு பையன், அவனுக்கு தானே எல்லாம், இந்த அவனுக்கு தானே எல்லாம் அத சொல்லாத. அவன் சம்பாதிச்சாதான் அது அவனுக்கு. இதை நான் தர்மத்துக்கு கூட எழுதி வச்சுட்டு போவேன். அப்படி செஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்டப்ப, இது பாரு, நான் உழைச்ச பணம் உனக்கு கூட கொடுத்தா கொடுப்பேன், இல்லாட்டா தர்மத்துக்கு எழுதி வச்சிருவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு உடனே அந்த அம்மா அன்னைக்கு வாயை மூடினவங்க தான். எங்க தனக்கு ஒன்றும் கொடுக்காம போயிட போறாங்களோன்னுட்டு இந்த பையனை கூப்பிட்டாரு அவரு. இந்த பார், அம்மா கொடுக்குற ரூபாலாம் ரூபாய் இல்லை. நீயா உழைச்சு என்கிட்ட நீ உழைப்பில் உயர்ந்தவன்கிறத காட்டினாதான் உனக்கு அந்த பணத்தோட அருமை தெரியும்பா. நீ கேட்கிற போதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்க அம்மா பேங்க் இருக்கு. அது லேசுப்பட்ட பணம் இல்லை, யான் வியர்வை சிந்தி சம்பாரிச்ச பணம். சரிப்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு அங்கேருந்து வந்தான். இன்னைக்கு நான் சம்பாதிச்சேன் பாருங்க, ஒரு 100 ரூபாய் அப்படின்னு. இந்த 100 ரூபான்னு உடனே அவர் அதை கசக்கி ஒரு ஓரத்துல, அங்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது, ஓரத்துல எரிச்ச உடனே அவன் ஒண்ணுமே சொல்லல. அவனை பார்த்தார். அவன்னா அப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கு பாரு, பணத்தை கசக்கி ஒரு ஓரத்துல எரிக்கிறாருன்னு அவர் தூக்கி போட்டார். அடுத்த நாளைக்கு இன்னும் ஒரு 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் பார்க்கிற போதே என்ன பண்ணார், அதையும் கசக்கி அந்த ஓரத்துல அந்த விளக்குல வச்சு பத்த வச்சார். அதையும் தூக்கி போட்டார். அவன் பாட்டு போயிட்டான். 3ஆம் நாளைக்கு எங்கேருந்து வந்தான். இன்னைக்கு நான் 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன்ப்பா. அவருக்கு தெரியும் அந்த முதல் 2 நாளும் ஒருவேளை அம்மா கொடுத்துருப்பாளுன்னுட்டு, இதுவும் அவ தான் கொடுத்துருப்பான்னு நினைச்சார். அவர் என்ன பண்ணார், அதே மாதிரி வாங்கியா 100 ரூபாயா கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கசக்கிட்டு அந்த விளக்குல வைக்க போகும்போது ஓடி வந்து கையை தட்டி விட்டான். அப்பா, என்னப்பா பணத்தோட அருமை தெரியாம என்ன போய் சொல்றீங்க? தினம் கசக்கி கசக்கி நீங்க எரிய வைக்கிறீங்க. ஏய், நேத்து முந்தா நாளைக்கு அதெல்லாம் உங்க அம்மா கொடுத்தது. அதனால நான் அதை அப்படி எரிக்கிற போது உன் முகத்தை பார்த்தேன். எனக்கு என்ன போச்சு, என் பணமா எங்க அம்மா கொடுத்தாங்க, அந்த திமிரு இருந்தது. இன்னைக்கு நீ எங்கேயோ உழைச்சிட்டு வந்திருக்க, அம்மா கொடுக்கல. உன் பணம்னு உடனே நான் நெருப்புல காட்டுற போது ஓடி வந்து அணைச்சி என் கையை தட்டி விடுறல்ல, இது தாண்டா உழைப்பின் அருமை உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். பொழுது அவன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டானான். இதே யாரோ கொடுத்த ரூபாய அப்படி அடுப்புல பத்த வைக்கிற போது எனக்கு என்ன போச்சுன்னு நின்னல்ல, இன்னைக்கு நீ எங்கேயோ போய் உழைச்சி என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காவது இருக்கட்டுமே, அது உன்னுடைய ரூபாயின்ன உடனேவே உனக்கு எப்படி வந்தது பத்தியா? அப்படித்தாண்டா இருக்கணும், நான் அப்படித்தான் சம்பாரிச்சேன், இல்லட்டா உன்னை இவ்வளவு வசதியா வச்சுக்க முடியாதுன்ன பொழுது அவன் வந்து அம்மாட்ட சொன்னான். அம்மா, நீ ரூபா கொடுத்து என்ன கெடுத்த, நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்ன போது அவ, ஆமாண்டா, நான் உன்னை செல்லமா வளர்த்துட்டேன்னு. வேண்டாமா, நான் என் கால்ல நின்னு அப்பாக்கு ஈக்குவலா நான் சம்பாரிச்சு கொண்டு காட்டலன்னா என் பேர் ரவி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனானா. அதுக்கப்புறமா, மங்களம் பாத்தியா, அவனுக்கு தான் எல்லாத்தையும் எழுதி வைக்க போறேன், ஆனா அவனை நீ செல்லம் கொடுத்து குட்டிச்சவர் ஆக்காதேங்கிறதுக்காக தான் இந்த பாடம் அப்படின்னு சொன்னாராம். அதே போல ஒரு பாடத்தை ஜட்ஜு சொல்லி கொடுத்தாராம் ஒரு கைதிக்கு.
அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ஜட்ஜு உட்கார்ந்து இருக்கிறாரு, கோர்ட் கூடி இருக்கிறது. அங்க பிக் பாக்கெட்னா என்ன, ஜேப்படி திருடனா, ஜேப்படி திருடன் ஒருத்தன் அங்க நிக்கிறான். அந்த வக்கீல் நிக்கிறாரு. இவர் பார்த்துட்டு, என்ன மாடசாமி திருப்பி நீதானா, ஏன்பா இத்தனை தரம் சொன்னாலும் நீ திருப்பி திருப்பி பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இங்க வந்து நிக்கிற, 3 மாசம் அங்க ஜெயிலுக்கு போற, அப்புறம் திருப்பி போயிடுற. அவன் சும்மா இல்லாம, ஜட்ஜ் சார் உங்களை கூட மாத்தவே இல்லை, நானும் மாறல, அதே ஜட்ஜா தான் இருக்கிறீங்க. சரி, என்னதான் மாத்த முடியலையே, உங்க சட்டத்தை மாத்துங்களேன். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவ்வளவு பேச முடியும். ஜட்ஜ் சொன்னாராம், இன்னைக்கு நேத்தா உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 3 மாசத்துக்கும் நீ வந்துடுற, எனக்கு பப்பார் உன் பேரை தெரியும், உன் வரலாறே தெரியும், எத்தனை ஜேப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும் அப்படின்ட்டு அவன் அவன் அதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறான். என்னையா பிக் பாக்கெட் அடிச்சா என்ன, ஒரு 3 மாசம் உள்ள தள்ளுவாங்க, நல்லா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, அப்புறம் வெளியில போக சொல்லிடுவாங்க, திருப்பி போவேன் அடிச்சிருவேன். இதே அதாவது அவனுக்கு இது ஒரு ஹாபி மாதிரி ஆயிப்போச்சு. அடிச்சா என்ன தப்பா, அப்படி தப்பு இல்லை, திருடுறது தப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு கன்விக்ஷன் வந்துடுச்சுன்னா அவன் என்னைக்குமே திருந்த மாட்டான். அவன் திருப்பி கேட்டான் பாரு ஜட்ஜ, அப்ப நீங்க உங்க சட்டத்தை மாத்துங்க, என்ன மாத்த முடியல, உங்க சட்டத்தை மாத்துங்க அப்படின்னு. உடனே அன்னைக்கு வீட்டுக்கு போய் அவர் யோசனை பண்றாராம், நம்மள இவ்வளவு பெரிய வக்கீல்கள்லாம் இருக்கிற சபையில மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஜேப்படி திருனா சட்டத்தை மாத்துங்கிறானே, சட்டத்தை எப்படி மாத்த முடியும், அது எழுதப்பட்டது அல்லவா, எழுதினாதானே சட்டம், நான் இதை எப்படி மாத்துறது அப்படின்ட்டு அன்னைக்கு பூரா ரொம்ப வருத்தமா இருந்தாராம். அவங்க என்னமோ தன்னை இளக்காரமா பேசிட்டான்னுட்டு. அப்ப அவருடைய மனைவி சொன்னாலாம், இந்த பாருங்க, நீங்க சட்டத்தை மாத்த வேண்டாம், ஆனா நீங்க எவ்வளவு கேஸ் பார்த்திருக்கீங்க, எங்கேயான ஒரு சின்ன இடுக்குல அவனை திருத்த முடியாதா அப்படின்ன பொழுது, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அடுத்த நாளைக்கு அந்த ஜெயிலரை கூப்பிட்டார். ஏப்பா, இவனோட சேர்ந்து எல்லாரும் அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சார் 2 பேர் ஒரு ரூம்ல போட்டிருக்கோம். வேண்டாம், இவனை மாதிரி ஜேப்படி திருடங்க எத்தனை பேர், ஒரு 15 பேர் தேர்வாங்களா, எல்லாரையும் ஒரே ரூம்ல போடு. அப்புறம் இவன் சொன்னா, எப்படி எப்படி ஐயா முடியும்னு. நீ பார், ஒரு கொஞ்ச நாளைக்கு போட்டுதான் ஆகணும், அந்த 15 பேரையும் அந்த ரூம்குள்ள போடு, எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிடு. ஐயோ எப்படிங்க, நான் சொல்றத பூரா கேளு, நான் சொல்றேன், நீ 15 பேருக்கும் ஃப்ரீ சாப்பாடு கிடையாது, வெளியில கேன்டீன் இருக்கு, காலையில வேலை பார்க்கணும், நீங்க வந்து டிஃபன் சாப்பிடலாம், மத்தியானம் அது வர 50 ரூபா, மத்தியானம் சாப்பாடு 100 ரூபா, சாயங்காலமா டிஃபன் 50 ரூபா. அவங்க காசு கொடுத்து, அதாவது ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாங்கன்னா 500 ரூபா கிடைக்கும், சரியா, இதெல்லாம் நீங்க ரூபா கொடுத்தாதான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. அப்படிங்கிற போது, பாரு நான் சட்டத்தை மாத்தல, அவங்களுக்கு முறையத்தான் மாத்திருக்கேன்னு உடனே இந்த ஜெயிலர் இதை ஏதோ ஒரு சேலஞ்சு மாதிரி பண்றாருன்ட்டு, சரிங்க ஐயா நான் பண்றேன்னுட்டு 15 பேரையும் ஒரு ரூம்ல போட்டவனே இவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஒருத்தர் என்ன பேசுகிற, நீ எவ்வளவு, நீ என்ன கட் பிளேடு கபாலியா, நீ எத்தனை பிக் பாக்கெட் பண்ணிருக்க, இந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்களாம். இப்ப அவங்களுக்கு பேச அவகாசம் இல்லை. ஒரு நாளைக்கு வேலை பார்த்து சம்பாரிச்சாதான் அடுத்த நாளைக்கு காலையில டிஃபன் லஞ்சு சாயங்காலம் சாப்பாடெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் வேலைக்கு போறான். அப்ப இந்த ஜட்ஜ் ஐயா என்ன பண்ணாராம், அந்த ஆளை விட்டுட்டு தனியா இந்த ஜெயிலர் கிட்ட சொன்னாராம், இந்த பார், ஒரு நாளும் அவனுக்கு 500 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்கும், அதுல வந்து 50, இன்னொரு 100, அப்புறம் ஒரு 50 போக பாக்கி ரூபா அவன் வச்சுக்கலாம். அவன் இந்த 3 மாசம் கழிச்சு இங்கேருந்து போகும்போது இந்த ரூபாய் எல்லாம் அவனுக்கு கொடுக்கலாம். அப்ப கையில ரூபா வரும் நமக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஆனா அந்த ஆளை தவிர்த்து மற்ற ஆளுகள்கிட்ட எல்லாம் நீ என்ன சொல்லணும்னா, டேய் உங்க 14 பேர்ல யாராவது ஒருத்தன் டெய்லி அவன் சம்பளம் சாயங்காலம் கொடுக்குறாங்கல்ல 4:30 மணி 5 மணிக்கு, அவன் வாங்கி அதை பாக்கெட்ல போடுறதுக்குள்ள லவுக்குன்னு அடிச்சிடணும், யார் அடிக்கிறான்னே தெரியக்கூடாது. அப்படின்ன உடனே யாரும் மூச்சு காட்டக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்க யாருன்னு டேர்ன் வச்சுக்கோங்க, அவன் ரூபா அவனுக்கு போகவே கூடாது. ஒரு நாள் நீங்க
அடிச்சுட்டு ஜெயிலர்கிட்ட கொண்டு வந்து குவைட்டா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இவங்க 15 பேரும் என்ன பண்றாங்களாம், டேய் இது நல்லா இருக்குடா, நம்ம மத்தவங்கள தான் பிக் பாக்கெட் பண்ணிட்டு இருந்தோம், அதே ஜேப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு திருடனுக்குள்ளேயே திருடனுக்கு நம்ம இப்ப இது கொடுக்கணும், டேக்கா கொடுக்கணும், எப்படி நல்லா இருக்கும்டா, நீ பண்ணு நான் பண்ணு, யாரும் வாயே திறக்கலையாம். எல்லாரும் இருந்தாங்க. அடுத்த நாளைக்கு இவன் இது என்ன பெரிய காரியமா, நான் காலையில வேலை பார்க்குறோம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வேலை பார்க்குறோம், 50 ரூபாய்க்கு சாப்பாடு, எங்கேயாச்சும் வேற மாதிரி சாப்பாடு போடுவாங்க, 50 ரூபாய்க்கு டிஃபன், 100 ரூபாய்க்கு சாப்பாடு, 50 ரூபாய்க்கு டிஃபன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் சம்பளம் வாங்கி, அப்பாடா 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல போட்டு அந்த ஜெயில் செல்லுக்குள்ள வரதுக்குள்ள, ஐயையோ என்னோட ரூபாயை காணுமே, யாரா எடுத்தான் யாரா எடுத்தான் யாரா எடுத்தான்னா ஒருத்தரும் எனக்கு தெரியாதுங்கிறப்பல அவன் பேசாம இருக்கான். அம்மாவும் காசை எடுத்துட்டு போறான், டிஃபன் சாப்பிட்றான், வரான், வந்துட்டான். அன்னைக்கு என்ன பண்ணா, என்னண்ணே சாப்பிடலையா நீனு, இல்லடா என்னோட ரூபாயை எவனோ லவுட்டிட்டான்டா. இந்த லவுட்டிட்டான்டாங்கிற வார்த்தை பாருங்களேன், எவனோ லவுட்டிட்டான்டா அப்படின்னு உடனே, சரி இப்ப என்ன சாப்பிடுவேன்னு, உங்ககிட்ட தான் பிச்சை கேட்கணும்னு உடனே, சரி வா என் டிஃபன்ல பாதி தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு போனான். அடுத்த நாளைக்கும் இவன் போனான், அவனோட 500 ரூபாயை இன்னொருத்தன் திருடிட்டான். அன்னைக்கு இல்லைன்னு உடனே அன்னைக்கு ராத்திரி பூரா அவன் தூங்கல, தவியா தவிச்சு என்னோட ரூபாயை உங்களுக்குள்ள யாரோ தாண்டா எடுக்கிறீங்கன்னு ஒத்தனையும் அடிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஜெயிலர் எங்கேருந்து வந்தது, பார் இந்த மாதிரி ஒருத்தர்லாம் அடிச்ச கூடாது என்ன, இல்லைங்க ஐயா நான் உழைச்சு சம்பாதிச்ச ரூபாய இவனுகள் எவனோ திருட்டு பசங்க, யார சொல்றது, எவனோ திருட்டு பைய தினம் என்னுடைய பணத்தை அடிச்சிடுறான், கேட்டா ஒருத்தருக்கும் தெரியாதுங்கிறான், இது எவனோ ஒத்தந்தான் பண்றான், அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை முதல்ல பெரிய தண்டனையா கொடுங்க ஐயாங்கிறான். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவனுக்கு சாப்பாடு சரியா இல்லை, ஒரு நாளைக்கு ஒத்தத்திட்ட கேட்டு சாப்பிட்றான். 4ஆம் நாளைக்கு என்ன பண்ணா, அழ ஆரம்பிச்சிட்டான். தினமா என்னோட ரூபாய் இப்படி காணாம போகும், இவன் வேணும்னு எல்லாரும் பிளான் பண்றாங்க அப்படின்ன உடனே அடுத்த நாளைக்கு அவன் சாப்பிடல, ராத்திரி பூரா சாப்பாடு இல்லை. மத்தவன்லாம் ஏன் உனக்கு கொடுத்துருந்தா தினம் ஒத்ததுன்னு உனக்கு என்ன முறை சாப்பாடான்ட்டான். அப்ப அந்த ஜட்ஜ் எங்கேருந்து வந்தாரான், ஏன்பா மாடசாமி எப்படி இருக்காரு, ஐயா இவனுகள்லாம் திருட்டு பசங்க, இவனுகளோட என்னை ஏன் போட்டீங்கன்னு, நீ தானே சொன்ன சட்டத்தை திருத்துங்கன்னு சொன்ன, சட்டத்தை என்னால திருத்த முடியாது, முறையை திருத்தி பார்த்தேன், இப்ப நீ என்ன சொல்றன்னு, ஐயா எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, இப்படித்தானே உழைச்ச சம்பாத்தியத்தை 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் பை நிறைய வாடகை கொடுக்கணும், பால்காரனுக்கு கொடுக்கணும், பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும் எல்லாம் நினைச்சுக்கிட்டு அவன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி வரும்போது அப்படிங்கிறதுக்குள்ள நான் அதை ஃபிளிக் பண்ணிட்டு இருந்தேனே, அவன் வீட்டுக்கு போய் நான் இப்ப அழறா மாதிரி தானே ஐயா அழுதுருப்பான், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், நான் இனிமே திருட மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை எதிர்த்து பேசினது எனக்கே இப்ப நல்லதா போச்சு அப்படின்னு நானா. அவர் காலையே விழுந்து அழ ஆரம்பிச்ச உடனே ஜட்ஜ், இது பாரு உனக்கு நான் தண்டனை தரணும்னு தரல, இதே 3 மாசம் உள்ள போறான், ஐயா போயா வெளியில வரோம், என்னையாவான் கேட்கறதுங்கிற அந்த எண்ணம் இருந்தது, இப்ப இருக்குமா, இல்லைங்க ஐயா, ஒத்தொத்தர்கிட்டையும் கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு இட்லி குடியா, ரொம்ப பசிக்குதையா, கொஞ்சோண்டு சாதம் குடியா, நான் ஒத்தத்தட்ட பிச்சை எடுக்க வச்சுட்டேன், அப்படித்தானே அவன் ஃபீல் பண்ணிருப்பான் அந்த ஆளு, நான் எவன் பாக்கெட்டெல்லாம் அடிச்சேனோ அவெல்லாம் வீட்டுக்கு போய் என் சம்பளம்னு பார்த்துட்டு ஐயோ என் பணத்தை யாரோ அடிச்சுட்டானேன்னு தானே நினைப்பாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா அப்படின்ன பொழுது மத்த அந்த கைதிகள்கிட்ட எல்லாம் கேட்டு, நீங்க எல்லாம் பிக் பாக்கெட்டு தானேப்பா அப்படின்னு கேட்டாராம். ஆமாங்க ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயா நாங்க அவன் பணத்தை எங்களை அடிக்க சொன்னது ஒன்றும் கஷ்டமே இல்லை, இப்படிங்கிறதுக்குள்ள எங்களுக்கு பழக்கம், ஆனா அவன் சோறு இல்லாம எங்க கிட்ட பிச்சை எடுத்தான் பாருங்க, டேய் ஒரு 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 இட்லிடா, டேய் எனக்கு சட்னி கூட வேண்டாம்டா, ஒரே ஒரு இட்லிடா, இவ்வளவு சோறுடா, அப்பதான் நான் நினைச்சோம் பசியோட கொடுமை எப்படி இருக்கும், இப்ப நாங்க யாரோடைய வயிற்றுச்சலையோ கொட்டிக்கிட்டா எங்க பிள்ளைங்கள்லாம் பட்னியில எல்லாம் வாடும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சதுன்னு எல்லாம் ஜட்ஜு காலில் விழுந்து, ஐயா நாங்க 15 பேரும் மனம் திருந்திட்டோம் அப்படின்னு உடனே ஜட்ஜு சொன்னாராம், இது உங்களுக்கு கவர்மெண்ட் ரூபா தராது, நான் என்னுடைய சம்பளத்திலேருந்து தரேன், நீங்க இத்தனை நாள் எல்லாருக்கும் நான் 500 500 500 தரேன்னு சொன்னேன் இல்லையா, ஜெயிலர் தரமாட்டார், கவர்மெண்ட் தராது, நான் தரேன்னு சொல்லி தந்த போது அப்புறமா அந்த ஜட்ஜு வீட்டுல தோட்ட வேலையாச்சும் நாங்க செய்யறோம்னு அவ்வளவு பேரும் அவர் வீட்டுக்கு வந்தானா, காரணம்
இந்த ஒரு அன்பான ஒரு ஜட்ஜுனால ஒரு ஒரு கூட்டமே பிக் பாக்கெட் அடிக்கிற கூட்டமே மனம் மாறியதுங்கிற பொழுது அவருடைய தீர்ப்பு, இந்த ஜட்ஜுடைய தீர்ப்பு தான் உண்மையான தீர்ப்பு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? புரிந்து கொள்ளாத மக்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஆமாங்க, இந்த மக்களுக்கு எதை பண்ணினாலும் புரிய மாட்டேங்குது இப்போ. ஆனா நாமளும் இந்த மக்களுக்குள்ள நாம ஒருத்தருங்கிறத ஏன் மறந்துடுறோம்? அது தெரியல. குணாங்கிற பையன் ஒரு கிராமத்துல இருந்தான். அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு அவன் அந்த கிராமத்தை விட்டு போகல. கொஞ்சம் தான் படிச்சிருந்தான். அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னா, புதுமையா எதுவுமே இந்த ஊர்ல பண்ணல. எப்ப பாரு வயக்காட்டுல ஆணும் பெண்ணு குழந்தைகள் எல்லாம் படிக்க கூட இல்லை, எல்லாம் அந்த வயக்காட்டிலேயே வேலை பார்க்குறாங்க. எதையோ களைய பறிக்கிறாங்க, அதை பண்றாங்க, வீட்டுல கொண்டு வச்சுக்கிறாங்க, அப்புறம் கொண்டு போய் வண்டியில கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வராங்க. இதை தவிர இதுங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு. எங்க அப்பாவும் அப்படித்தான் பண்ணாரு. அதுவும் பாரு இதுவும் பாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. ஏன் தெரியுமா? புரிந்து கொள்ளாத மக்கள். டேய் படிக்கணும், நம்ம இன்னும் உலகத்தை வேற மாதிரி பார்க்கணும்லாம் சொல்லி பார்த்தேன். டேய் சோம்பேறி, நீ வேலைக்கும் வரமாட்ட, நீ உருப்படவும் மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் திட்டுடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், எங்கேயாவது போய் இந்த காட்டுல குருகுலம் எல்லாம் இருக்குமா, அங்க போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ன பொழுது இவன் போய்கிட்டு இருக்கான். இந்த ஊர் பிடிக்காம போறான். புரிஞ்சுக்காத மக்களோட எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறான். போய் கல்வி அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். போகும்போது அவனை தாண்டி ஒரு தேர் போகும். தேர் போகும்போது அந்த தேர்ல இருந்து ஒருத்தர், தம்பி இங்க ஒரு ரிஷியோடைய குருகுலம் இருக்காமே, முனிவரோடது, உனக்கு தெரியுமா? நானும் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன், அது இங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. அப்ப வா, நீ கூட தேர்ல ஏறிக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தேர்ல ஏத்தி உட்காத்திக்கிட்டு அந்த அந்த குரு கிட்ட அழைச்சிட்டு போன உடனே அவர் குணவர்மர் அப்படிங்கிற அந்த முனிவர் என்ன பண்ணாராம், இந்த தம்பி யாருன்னு கேட்டபோது அவன் காலில் விழுந்துட்டான். ஐயா, எனக்கு எங்க ஊர்ல இருக்க பிடிக்கல, புரிஞ்சுக்காத மக்களோட நான் இருக்கேன், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், யாரும் இல்லை, என்னை நீங்க குருகுலத்துல ஏத்துக்கிட்டு எனக்கு படிப்பு அறிவெல்லாம் வரணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் நானு, நீங்க சித்த வைத்தியம் எல்லாம் தெரிஞ்ச வராமே, எல்லாம் தெரிஞ்ச வராமே, இருக்கட்டும்ப்பா, இப்ப இது என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்கிறேன், இரு நீ ஓரமா நில்லு அப்படின்ட்டாராம். அவன் அப்படியே கை கட்டிண்டு அவர் 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 ரொம்ப பிடிச்சது அவனுக்கு. இந்த தேர்ல வந்தவர் மந்திரி. அவர் என்ன சொன்னார், உங்களை கையோட அரசர் அழைச்சிட்டு வர சொன்னார், எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, நீங்க உங்களுக்கு வைத்தியம் தெரியும் சொன்னதுனால நீங்க கையோட உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்ன பொழுது இந்த பையன் சொன்னான், ஐயா என்னுடைய கதி, நான் உங்களை நாடி வந்தேன், அதுக்கு நீ அடுத்த காட்டுல என்னுடைய சீடன் ஒத்த வகுப்பு நடத்துறான், அங்க போனேன், இல்ல நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு, நீ இங்கேயே இருந்து இங்க இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு இந்த பசங்க உனக்கு சொல்லி தருவாங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன், ஒரு வாரத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். இவனை கண்டா அந்த மத்த பசங்களுக்கெல்லாம் இளக்காரம். இது பாத்தீங்களா, அவன் அந்த கிராமத்துல இருந்த வரைக்கும், ஏய் உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும், வாழ்க்கைனாலே என்னன்னு தெரியல, பயிரிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிக்கல. அந்த மத்த பசங்கள்லாம் இவனை பார்த்துட்டே, புரியாதவன்டா, அவனுக்கு என்னடா தெரியும், ஒன்னும் தெரியல, ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான், அவனுக்கு இதெல்லாம் புரியல. அப்போ ஒரு 4 பசங்க என்ன பண்ணாங்களாம், தமிழ்ல தான் எழுதியிருக்கு, உனக்கு எவ்வளவு படிச்சிருக்கன்னு உடனே, எனக்கு ஓரளவு தெரியும், அவ்வளவுதான் சொன்னார். அப்போ இந்த பசங்கள்லாம், உனக்கு கொஞ்சம் ஓலையெல்லாம் தரோம், எங்களுக்கு இந்த ஓலையில எல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, உனக்கு புரியுறதா பாக்குறியா அப்படின்ற போது அவன் சொன்னா, நான் அது ஒரு சவாலா ஏத்துக்கிறேன், எனக்கு என்ன புரியுதோ புரியலையோ நான் புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையெல்லாம் வாங்கி அவர் வரத்துக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ள அதை பாக்குறான் பாக்குறான் பாக்குறான். சிலது தெரியற மாதிரி இருக்கு, இது நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, இது எனக்கு தெரியுமே, ஆனா இது இது இல்லையே அப்படின்னு அவன் புரியுது ஆனா புரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு அதை சமாளிக்கலாம் அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். மனசுலயும் ஒரு தைரியம் இருக்கு. அப்ப ஒரு வாரம் ஆன உடனே குரு திரும்பி வர்றார். நீ அங்க போகலையா? இல்ல ஐயா, நான் இங்கேயே இருக்கேன், இங்க உங்களுடைய மாணாக்கர்கள்லாம் எனக்கு வந்து ஓலையை கொடுத்தாங்க, இந்த ஓலையத்தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ஏதானு புரிஞ்சுதான்னு. எனக்கு பாதி புரிஞ்சது பாதி புரியல ஐயா அப்படின்னா. அப்ப
அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒண்ணுமில்ல, நான் இப்ப அரண்மனைக்கு போனேனே, அரசருடைய தாயாருக்கு ஒரு நோய். அதுக்கு சில சில பல மூலிகைகளை தான் அரைச்சு அவங்களுக்கு குடுக்கணும். 3 வேளையும் குடுக்கணும். சந்தோஷமா அவங்கள வச்சுக்கணும். அவங்க இந்த மருந்த சாப்பிடுற போது சந்தோஷமா சாப்பிட்டாக்க, அவங்க பூரண குணம் அடைஞ்சிருவாங்க. அப்படிங்கிறாப்புல எனக்கு மனசுல பட்டது. ஆனா என்ன மூலிகைகள்ங்கிறது எனக்கு சரியா பிடிபடல. அப்படின்ன பொழுதுதான் இவன் சொன்னான். குருவே, இந்த பசங்க என்கிட்ட குடுத்தாங்கல்ல, அந்த ஓலையெல்லாம் என்னன்ன போது, அது அத்தனையும் சித்த மருத்துவம். அது என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்தது. ஆனா இந்த மகாராணியோட நோய் எனக்கு புடிபடலப்பா. அது என்னன்னே புடிபடல. ஆனா அதுக்கு உண்டான மருத்துவம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்ன உடனே, ஐயா ஒருவேளை இந்த ஓலையில இருக்குமோ அப்படிங்கிறான். எதுலன்னு கேட்கிற பொழுது இவன் என்ன சொல்றான்? குருவே, இந்த ஓலையில எழுதியிருக்கிறது இந்த மூக்கரட்டை, அதெல்லாம் இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு அப்படின்னார் குரு. ஆனா எனக்கு இந்த மூக்கரட்டைங்கிறது எனக்கு தெரியும். எங்க ஊர்ல மூலிகைகள்லாம் விளையும். எனக்கு இதுல வர பேரெல்லாம் அவங்க பேசுவாங்க எனக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் மருந்துன்னு எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ விளைச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைச்சேன். அட பழம் நழுவி பால்ல விழுந்தாப்புல இருக்கே. இப்ப நான் இதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். அதுக்கு இன்னொரு ஓலை இருக்குன்னு அவர் பார்த்துட்டு, ஒரு குறிப்பிட்ட மருந்து வேர், இந்த வேர் இந்த நிறத்தில் இருக்கும், அதுல வெள்ளையா பூக்கும் அப்படின்னு அதை உடனே அவன் குறிச்சுட்டான். இப்ப இந்த அம்மாவுக்கு உண்டான நோய்க்கு எதெல்லாம் கொடுக்கணுங்கிறத நான் ஓரளவு கிரகிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்க கிடைக்கும்னு இப்ப பார்க்கணும்னு, எல்லாமே எங்க ஊர்ல பயிரிடுறாங்க, அது பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ன பொழுது, பத்தியா இறைவன் உன்னை அந்த ஊரை விட்டு ஏன் விரட்டினானோ அதே காரணத்துக்காக நீ திருப்பி அந்த ஊருக்கு போற. பாத்தியா, இதுதான் இறைவன் திருவிளையாடல். எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்த ஓலைகள் இருக்கிறது ஓரளவு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பொருள் என்ன, ஒரு ஒரு பேருக்கு 2 பொருள் இருக்குங்கிறது நீ சொல்லிதான் தெரியும். நான் வேற நினைக்கிறேன், நீ என்னடானா இது ஒரு வேறு அப்படிங்கிற. அந்த வேறு இல்ல, இந்த வேற தான் நீ சொல்ற. அப்ப உங்க ஊருக்கு போகலாமா? நான் சொல்றதெல்லாம் குறிப்பிட்டு போய் எடுத்துன்னு வரலாமா அப்படின்ன பொழுது, தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டு இவன் போன உடனே, எங்கப்பா போயிட்ட குணா? யாரும் இல்லைங்கிறதுக்காக போயிட்டியா? நீ ஊரை விட்டு போயிட்ட பாத்தியா? உன்னோட நிலத்திலயும் நாங்களே தான் எல்லாத்தையும் இதெல்லாம் பயிரிட்டு இருக்கோம் பாரு. அப்படின்னா அந்த குருவை பார்த்த உடனே அவங்க எல்லாம் கும்பிடு போட்டு, சாமி நீங்க எங்க இங்க வந்தீங்கன்ன போது, உங்க ஊர்ல என்னெல்லாம் மூலிகைகள் வளர்க்குறீங்க? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு முன்னால ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தாரு. அவர் மக்களே, நீங்க நெல் பயிரையோ அல்லது சோளத்தையோ நம்பி வாழ வேண்டாம். இந்த பூமியில மூலிகைகள் விளையும். நீங்க அதுல கண்ணும் கருத்துமா மூலிகை எல்லாம் வளர்த்துட்டு பக்கத்துல இருக்கிற ஊர்ல சந்தையில போய் நீங்க வித்தீங்கன்னா அதை வாங்குறதுக்கு மருத்துவர்கள் வருவார்கள். அதனால நீங்க மூலிகைகளை மட்டும் வளர்க்கணும். இதெல்லாம் பொதுவா கிடைக்காத ஒரு விஷயம். மலைக்கும் அங்கைக்கும் தேடணும், அப்படி இல்லாம நீங்களே விளைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாரு. அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப வருமானம் இல்லை, சொற்ப வருமானம் தான். ஆனா சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்கோம், அந்த சாமி சொன்னாருன்னுட்டுன்னு. அப்ப இவர் சொன்னாராம், இருங்க, இப்ப என்னெல்லாம் மூலிகைகள் உங்ககிட்ட இருக்கு, அதுல எங்களுக்கு என்ன தேவைங்கிறத குணா சொல்லுவான்னு உடனே குணா சொன்னா, எங்க அப்பா அம்மாடே இன்னைக்கு அதை பிடிச்சு இங்க போட்டிருக்கோம்டா, இது காய வச்சிருக்கோம்டா, நிழல் காயலா இருக்குடா, இதெல்லாம் சொல்ற போது எனக்கு எரிச்சலா வரும். சும்மா என்னமோ மூலிகை மூலிகைங்கிறாங்கன்னுட்டு. இன்னைக்குதான் அப்பா அம்மாவுடைய அருமை எனக்கு புரியுறதுன்னு சொல்லிட்டு அந்த குரு என்ன பண்ணாராம், இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இவனையும் அழைச்சுக்கிட்டு போய் அந்த அரச சபைக்கு போய், அரசே, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னாக்கா நம்ம சாமி கும்பிடணும்னு போயிட்டு இருப்போம், சுவாமி திருவீதி உலா வருவார், அப்ப அங்கேயே கும்பிட்டுடலாம்ல. அந்த மாதிரி இந்த பையன் நான் வருவான்னு நினைக்கல, இவனை நான் என்னுடைய சிஷ்யன்கிட்ட அனுப்பணும்னு நினைச்சேன். ஆனா இவன் உங்களுடைய தாயாருக்கு தேவையான அத்தனை மூலிகைகளையும் தெரிந்து வைத்திருக்கிறான். ஏன்னா அவங்க ஊர்ல இது என் நாட்டிலையா அப்படியான்னு கேக்குறான் ராஜா. அப்ப இவன் எல்லாத்தையும் வச்சு, தம்பி நீங்க கூடவே இருந்து எனக்கு எல்லாத்தையும் அரைச்சு கொடு, வடிகட்டி கொடு, கஷாயம் பண்ணணும்லாம் சொல்லி அந்த அம்மாவை சந்தோஷமா இருக்கிறாப்புல இந்த மருந்து சாப்பிடுற போது மனசு குதூகலமா இருக்கணும்னு பொழுது இவன் பாடுறானாம். இவன் பாடும் பொழுது அந்த ராணி சொல்றாளாம், இவ்வளவு அழகா நீ பாடுறியே,
நீ நின்னு தொடர்ந்து பாடுன்னு அவன் பாட பாட அவ சந்தோஷப்பட்டு அந்த மருந்தையும் சாப்பிட்டு 1 வாரத்துல அவளுக்கு உடம்பு குணமானதும் அரசன் சொன்னானா, குருவே நீங்க எங்கேயும் போக கூடாது, இந்த பையனையும் எங்கேயும் போக விடக்கூடாது, அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் எவ்வளவு பொன்னும் பொருளும் வேணுமோ கொடுக்கலாம், அத போல மூலிகைகள் நிறைய வளர்க்கணும், நீங்க எல்லாரும் அரண்மனையோட இருக்கணும்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், இல்லப்பா எனக்கு ஒரு குருகுலம் இருக்கு, அங்க என்ன நம்பி இன்னும் சிஷ்யர்கள் இருக்கான்னு. குருகுலத்துக்கு நீங்க போக வேண்டாம், அரண்மனையின் ஒரு பகுதியில் உங்களுக்கு குருகுலம் அமைத்து தருகிறேன், இப்பேற்பட்ட வித்தையெல்லாம் தெரிஞ்ச நீங்க காட்டுல உட்கார்ந்து இருந்தாக்கா அது யாருக்கும் பயனாகாது. எங்கேயுமே ஒரு வெண்ணிலா வந்து காட்டுல எரிச்சா பிரயோஜனம் இல்ல, மழை காட்டுல பெய்ய வேண்டியதுதான், ஆனா ஊர்ல நிலத்துக்கு பெய்ய வேண்டியது மலையில பெஞ்சா என்ன அர்த்தம். அந்த மாதிரி குருகுலத்தை இங்கேயே வச்சுப்போம், நான் பயன் அடைந்தது போல உலக மக்கள் பயன் அடையட்டும்னு சொன்னதுனால அவன் சொன்னானா, இந்த நேரத்திலேயாவது ஒரு குருவை தேடி நான் வரணும்னு நினைச்சது எங்க அப்பா அம்மா தான், அவங்க தான் இல்ல, ஆனா அவங்க தான் நினைச்சிருப்பாங்க, பிறந்த மண்ணை இப்படி தூற்றானேமா, அந்த மண்ணால அவன் பயன் பெறட்டும்னு என்னுடைய அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்க, அதுதான் நான் உங்ககிட்ட வர, இந்த ராஜா தேர்ல ராஜாவுடைய மந்திரி தேர்ல வர நான் உங்களை வந்து பார்க்க, எல்லாமே இறையருள்னு சொன்னானா. அப்புறம் அவன் பெரிய சித்த வைத்தியனா போய் அரண்மனைக்கே வைத்தியனா ஆனதாக இந்த வரலாறு ஏன் சொல்றேன்னா, புரிந்து கொள்ளாத மக்கள் அல்ல, நமக்கு மக்களை புரியவில்லை என்பது நமக்கு புரிந்தால் நாம் மாறிக்கொள்வோம் இல்லையா?